இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம்ன்றது யாருக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, திரு நரேந்திர மோடி அவர்கள் 2015 இந்த ஸ்கீமை சரி, இந்த ஸ்கீம்ல எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும், அதாவது இந்த ஸ்கீம் மூலமா என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்கீம் எப்ப இருந்து நம்மளுடைய மக்களுக்கு அவைலபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2015 இந்த ஸ்கீமை கொண்டு வந்துட்டாங்க. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பிரதான் மந்திரி ஸ்கீம்ஸ்ல இன்னைக்கு நம்ம அடுத்து பார்க்க போறது அட்டல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம்னு சொல்லிட்டு, இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம்ன்றது யாருக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னு சொல்லலாம். அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னா யாரு அப்படின்னா, ஒரு நிறுவனத்துல இல்ல ஒரு கம்பெனில இல்ல ஒரு அரசாங்கத்துல எதுலயுமே வேலை செய்யாம தன்னிச்சையாக, உதாரணத்துக்கு ஒரு பூக்கடை வச்சிருக்கிறாங்க, இல்ல சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு போறாங்க, ஒரு ஃப்ரீலான்சரா ஏதோ சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு போறாங்க, வீட்டு வேலைகள் செய்யறாங்க, இப்படி பல விதமான வேலைகள் தன்னிச்சையா இருந்து செய்யற மக்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு அமைப்புக்குள்ள போய் இவங்க வேலை செய்யல, ஒரு கம்பெனிக்குள்ள போய் இவங்க வேலை செய்யல. சோ அப்பேற்பட்டவங்களுக்காக ஒரு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க நம்மளுடைய மத்திய அரசாங்கம். சோ இந்த திட்டத்தின் கீழ் யாரு பயனடைவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதேதான் அமைப்பு சாரா மக்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள். அந்த தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லும் போது, இது வரைக்கும் நம்ம தொழிலாளர்களுக்குன்னு எதுவும் ஸ்பெசிபிக்கா எந்த ஒரு கவர்மெண்ட்டோ எந்த ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமையோ இல்ல வேற விதமான பென்ஷன்ஸ் திட்டத்தையோ ப்ராப்பரா இது வரைக்கும் எதையுமே திட்டவட்டமா அறிவிச்சதே கிடையாது. அப்பேற்பட்ட நேரத்துலதான் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 2015 இந்த ஸ்கீமை நம்மளுடைய இந்திய மக்களுக்காக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இதுல வரவங்க எல்லா தொழிலாளர்களும் எந்த ஒரு அமைப்புலயும் சேர்ந்து வேலை செய்யாம தன்னிச்சையாக, அதாவது ஃப்ரீலான்சரா வேலை செய்யறவங்க இதெல்லாம் இதுல இந்த ஸ்கீம்ல பயனடைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதற்கு என்ன செய்யணும், இந்த ஸ்கீம் யார் யாருக்கு உபயோகப்படும், இந்த ஸ்கீமோட அடுத்த சில சிறப்பம்சங்கள் என்ன, இந்த ஸ்கீம்ல போய் ஜாயின் பண்றதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு இந்திய பிரஜை 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க யாருமே இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த ஸ்கீமை எப்படி ஜாயின் பண்ணணும், எல்லா விவரங்களும் அந்த வெப்சைட்ல நம்மளுடைய மத்திய அரசாங்கமோட வெப்சைட்ல எல்லா தரவுகளும் இருக்கு. சரி, இந்த ஸ்கீம்ல எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும், அதாவது இந்த ஸ்கீம் மூலமா என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தவர் இந்த ஸ்கீம் மூலமா ஒரு பிரீமியம் கட்டிக்கிட்டே வந்தாங்கன்னா, இவங்களுடைய 60 வயசுக்கு அப்புறம் இவங்களுக்கு மாசம் 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் இவங்களுக்கு மாத வருமானம் கிடைக்கும். எப்படிங்க அது மாத வருமானம் 1000 ரூபாயிலிருந்து 5000 வரைக்கும் கிடைக்கும்? ஏன் இது திட்டமா 1000 ரூபாய் கிடைக்கும் இல்ல 5000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, இது நம்ம எப்படி இந்த ஸ்கீம்ல நம்மள ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம், எந்த ஸ்கீமை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், அதை வச்சுதான் இதை முடிவு செய்வாங்க. உதாரணத்துக்கு ஒரு 18 வயசு உள்ள ஒரு தொழிலாளி இந்த ஸ்கீம்ல போய் ரிஜிஸ்டர் பண்றாங்க. அவங்க மாசம் 210 ரூபாய், அது ஒரு பெரிய சார்ட் இருக்கு. அது 210 ரூபாய் மாசம் அவங்க சம்பாதிக்கிற அந்த வருமானத்துல இருந்து கவர்மெண்ட்ல இந்த ஸ்கீம் மூலமா கட்டிக்கிட்டு வராங்க. அவங்களுடைய 60 வயசுக்கு பிறகு அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கும். இதுதான் இந்த ஸ்கீமோட ஒரு இது. சரி, எனக்கு மாசம் 5000 ரூபாய் வேணும் அப்படின்னா அதற்கு கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டை நீங்க மாசம் கட்ட வேண்டியது இருக்கும். இதுதான். அப்ப நீங்க இன்னைக்கு தேதியில இந்த ஸ்கீம்ல 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள யார் இருக்கிறீங்களோ உங்களுக்கு விருப்பப்பட்ட இந்த ஸ்கீம்ல சேர்ந்துக்கலாம். சரி, எனக்கு வயசு 28 இருக்கு இல்ல 24 இருக்கு, நான் இந்த ஸ்கீம்ல சேரலாமா? மாசம் எனக்கு 210 ரூபாய் தானா, இல்ல அதுக்கு அமௌண்ட் மாறுபடுமா? ஆமா, கண்டிப்பாக மாறுபடும். நீங்க 39 வயசு வரைக்கும் இந்த ஸ்கீம்ல எப்ப வேணாலும் சேர்ந்துக்கலாம். அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு பெரிய சார்ட் கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சார்ட் பிரகாரம் எவ்வளவு அமௌண்ட் நீங்க மாசம் கொடுக்க வேண்டியது இருக்கோ அந்த அமௌண்ட்டை நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுடைய 60 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு வருமானம் இல்லாம இருக்கும் இல்லையா, அந்த சூழ்நிலையில உங்களுக்கு நம்மளுடைய அரசாங்கம் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எந்த ஸ்கீம்ல இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாதம் 1000 ரூபாயிலிருந்து
5000 ரூபாய் வருவதற்கான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இதுதான் இந்த ஸ்கீமோட மிகப்பெரிய சிறப்பம்சம். இந்த ஸ்கீம் வந்து எப்ப இருந்து நம்மளுடைய மக்களுக்கு அவைலபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2015 இந்த ஸ்கீமை கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து ஒவ்வொரு ஸ்கீமா நம்ம பத்தி பேசிட்டு வரும்போது இது முக்கியமான ஸ்கீமா பட்டது. அதுவும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்கிறதுனால இதை வந்து முக்கியமா தெரிஞ்சுக்கிறோம்ன்றதுக்காக இதை நம்ம பேசுறோம் இங்க. நன்றி, வணக்கம்.